ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாட்டுக்கோழி கிரேவி செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நாட்டுக்கோழியும் அப்புறம் நாட்டுக்கோழியும் கருங்கோழியும் கிராஸ் 2 கோழி வாங்கி நாங்கள் 2 கிலோ வச்சுருக்கோம். இதுக்கு வந்து ரொம்ப கவுச்சி அடிக்கும் நாட்டுக்கோழி. அதனால் என்ன பண்ணணும், நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவிட்டு உப்பு போட்டு அலசிட்டு தயிரில் மோரில் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடணும். அது மாதிரி நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் 1/4 கிலோ சின்ன வெங்காயம் செதைச்சி வச்சுருக்கேன், நறுக்கக்கூடாது. 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க, கூட்டி குறைச்சிக்கிங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 200 கிராம் போல் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து நாட்டுக்கோழி வந்து ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். அதனால் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்க்கணும். மிளகாய்த்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கிறேன். இந்த மிளகாய்த்தூள் எங்கெங்கே நான் சேர்க்குறேனோ காரத்துக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கூடுதலாக தேவைன்னா நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கிறேன். சோம்பு 1 டீஸ்பூன் வச்சுருக்கிறேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன் வச்சுருக்கிறேன். மஞ்சள் தூள், பட்டை, கிராம்பு, மிளகுத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கிறேன். சீரகத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு பெரிய கடாய் சேர்த்துருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் நிறையா சேர்த்துக்குங்க. கிட்டத்தட்ட நான் 5 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். ஏன்னா இந்த எண்ணெயில் தான் வந்து இந்த கறி வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த ஸ்மெல் வந்து போகும். பட்டை, கிராம்பு சேர்த்துடலாம். பட்டை, கிராம்பு சேர்த்தாச்சு. அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்துருவோம். நாங்கள் வந்து காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். அதனால் நீங்கள் நிறைய சாப்பிடுவீங்க நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்ட்டு இருந்தால் ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஏன்னா கறி கூடுதலாக இருக்குல்ல, அதனால். அப்புறம் நம்ம சதைச்சி வச்சுருந்த அந்த சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். பெரிய வெங்காயம் சேர்க்கக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி இனிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் தான் அதுக்கு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். சின்ன வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். கலந்து விட்டுட்டே இருங்க, கருகிடக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் நாட்டுக்கோழி செஞ்சீங்கன்னா வீட்டில் கறி மிஞ்சவே மிஞ்சாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கறியை சேர்த்துடலாம். இதில் 2 விதமான கோழி இருக்குது. ஒன்று நாட்டுக்கோழி, இன்னொன்று நாட்டுக்கோழியும் கருங்கோழியும் கிராஸு. நல்லா கலந்து விடணும். இப்போது இதை நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இந்த கறியிலேருந்து தண்ணி வரும். அந்த தண்ணி வந்து அதுக்கப்புறம் வற்றி அந்த எண்ணெயிலேயே இந்த கறி வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து இந்த நாட்டுக்கோழியில் இருக்கிற ஸ்மெல் போகும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கவுச்சி அடிக்கும் நாட்டுக்கோழி. நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. தக்காளியெல்லாம் இப்போ சேர்க்கக்கூடாது. ஏன்னா கறி வந்து நல்லா வெந்து கொடுக்காது. இது மாதிரி அகலமான ஒரு பாத்திரத்தில் நம்ம செய்யணும். அப்போ தான் வந்து நம்ம கலந்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஃப்ளேமை நல்லா ஃபுல்லாக வச்சுக்கிங்க. நாட்டுக்கோழியில் நல்லா ஸ்மெல் வரும். இந்த பாருங்கள், இந்த கோழியிலேருந்து தண்ணி வருது பாருங்கள். அந்த தண்ணி வந்து முழுசும் வந்து வந்து வற்றணும். அதுக்கப்புறம் அந்த எண்ணெயிலேயே வந்து கறி வேகணும்.
அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட் குடுக்கும். இந்த தண்ணியோட வந்து நம்ம எந்த மசாலா ஜாமானும் சேர்த்துறக்கூடாது. இல்லன்னா நம்ம சாப்பிட முடியாது. ஒரு மாரி கவுச்சடிக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாட்டுக்கோழி வந்து செய்யும்போது, அந்த தண்ணி ஃபுல்லா வத்தி அந்த எண்ணெய் வரணும். அதுவரைக்கும் நம்ம பொறுமையா கிளறி கிளறி உள்ள விட்டுட்டே இருக்கணும். கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்க தண்ணி நெறைய வருது பாருங்க. அந்த கறியில இருக்கிற அத்தனை தண்ணியும் வந்ததுக்கப்புறம், நம்ம மசாலா ஜாமான்லாம் சேர்க்கணும். பாருங்க, எவ்ளோ தண்ணி வந்திருக்குது பாருங்க. இந்த மாதிரி நம்ம கலந்து குடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்ப எண்ணெய் மட்டும் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளிய வந்து முன்னாடியே சேர்க்கக்கூடாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருவோம். இந்த மாதிரி மெத்தட்ல ஒரே ஒரு தடவை நீங்க நாட்டுக்கோழிய செஞ்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நல்லாவும் வெந்து வரும். இந்த மசாலா ஜாமானெல்லாம் வதக்கிட்டு நம்ம செய்யும்போது அந்த எல்லாமே அதில நல்லா சாந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கும் கறி. இப்ப நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டுட்டே இருங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை போகணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த வெங்காயம், தக்காளி, அந்த மஞ்சள் தூள் இதோடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அடுத்த பொருள சேர்க்கணும். உடனே உடனே அடுத்தடுத்து எல்லாத்தையும் நம்ம சேர்த்துறக்கூடாது. இப்ப சிம்ல வச்சுக்கிங்க. மிளகாய் தூள் சேர்த்துறலாம். மல்லித்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா, பெப்பர். சிக்கன் மசாலா தேவைன்னா நீங்க சேர்த்துக்குங்க. அந்த டேஸ்ட் பிடிக்கும். கடையில உள்ளது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கலாம். ஆனா நாங்க அதெல்லாம் சேர்க்க மாட்டோம். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த கலரே நல்லா மாறுது பாருங்க. இப்ப ஸ்டவ்வ கொஞ்சம் கூடுதலா வச்சுக்கலாம். இது நல்லா வேகும்போது நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சிருந்த அந்த கப்பு எல்லாம் கழுவி அதில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை கூடுதலாக வச்சுக்குவோம். நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ உப்பெல்லாம் பார்த்துக்குங்க. உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். உப்பு கொஞ்சமாக சேர்க்கணும். உப்பு சேர்த்துடலாம். நாட்டுக்கோழி இந்த மாதிரி செய்யும்போது அந்த கவுச்சி ஸ்மெல் போய் இந்த பொருளெல்லாம் நம்ம சேர்க்கும்போது நல்லதாக ஒரு நல்ல ஸ்மெல் வரும் பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது சுட சுட குழைவா சாதம் வடித்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கறி இப்போ என்ன பண்ணலாம், ஒரு குக்கரில் இதை மாற்றிடுவோம்.
இது எல்லாத்தையும் இந்த பாத்திரத்துலேயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் அலசி அதிலே சேர்த்துருவோம். குக்கரில் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இந்த முட்டையும் சேர்த்துருவோம். முதல்லே சேர்த்தோம்னா அது கரைஞ்சி போயிடும். நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 4-5 விசில். அவ்வளோதாங்க, நம்ம நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுருவோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரை வச்சு விசில் போட்டுடலாம். ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன். அடுப்பை நல்லாவே வச்சுருங்க. விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம நாட்டுக்கோழி கிரேவியை எடுத்து பார்த்துடலாம். பொறுமையாக தரங்க. வாவ், சூப்பராக வந்திருக்கு. நல்ல ஸ்மெல் வருது. இதுக்கு மேலே வந்து நம்ம கொத்தமல்லி தழையை நிறைய சேர்த்துடணும். கருவேப்பிலையும் சேர்க்கணும். பச்சையாக இருக்கணும். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுறணும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா குக்கர் விசில் வரும்போதே அத்தனை ஸ்மெல் வரும். அவ்வளோ டேஸ்டான ஸ்மெல்லு வந்துட்டே இருக்கும். இப்போ வாங்க இதை ப்ரெசன்ட் பண்ணிடலாம். இது சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். தனியாக ஒயிட் ரைஸ் வச்சு குழைவா சாதம் வச்சு இதை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பருப்பு ரசம் வச்சுக்கணும். இதெல்லாம் வச்சுட்டு சாப்பிடும்போது இந்த நாட்டுக்கோழி கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கு